அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா அவங்களோட பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அவங்களோட பிஸ்னஸ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி முழுசாக தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் எக்கச்சக்கமான பிளான் எல்லாம் போட்டார். லாஸ்ட்டாக அது நம்ம இனியா மூலமாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நிதிஷ் ஒரு பக்கம் நடந்துக்கிறாரு. இனியா ஆகாஷோட பழகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் இனியா மேலே கோபத்தையும் கடுப்பையுமே காட்டிகிட்டு இருக்காரு. இதனால நம்ம பாக்கியாவுக்கு வந்து அவங்க ஃபேமிலி மேலே பெருசாக ஒரு சந்தோஷமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பொண்ணு இனியாவை விட அவங்களாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பாக்கியாவோட கொள்கை. இப்போ இனியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பக்க பலமாக எப்பவுமே நம்மளோட பாக்கியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பாட்டு பாடுறவங்களுக்குலாம் 30% டிஸ்கவுண்ட் அப்படின்ற நோட்டீஸை வந்து ஒட்டியிருக்காங்க. இதனால் கவுன்சிலர் தான் முதல் போனியாக வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா பாக்கியா கிட்ட வம்பு பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் காமெடியாகவும் பண்ணிட்டுருக்காருன்னே சொல்லலாம். மேடம், அப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்ன சாப்பிட்டாலும் சரி 30% டிஸ்கவுண்ட்டா? அப்போ நான் பாட்டு பாடுறேன், நீங்கள் கேட்க தயாரா அப்படிங்கிற மாதிரி கவுன்சிலர் பேச உடனே செல்வி வந்து ஐயோ என்னக்கா இந்த கவுன்சிலர் எப்போவுமே பிரச்சனை பண்ணதான் வருவார், இப்போ என்னடா நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லி வந்து உட்காந்துட்டாரு. இவர் பேசுகிறதையே நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாது, இதில் பாட்டு வேறு பாடினாருன்னா நம்மளாம் என்னக்கா கதியாகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல உடனே பாக்கியம் வந்து ஏய் கொஞ்சம் பொறுமையாக இரு செல்வி, தேவையில்லாமல் நம்ம எதுவும் பேச வேணாம், நம்ம நோட்டீஸ் போட்டிருக்கோம் அதை பற்றி தான் அவங்க கேட்குறாங்க, என்னமோ ஒன்று அவங்க பண்ணிட்டோம், நம்ம ஒன்றும் பேச வேண்டாம், நீங்கள் பாடுங்க, பாடிட்டு சந்தோஷமாக இருங்க, தேவையில்லாத நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நான் இதுக்காக உங்கள் மேலே கோவமாகவும் கடுப்பாகவும் இருக்க போகிறேன், நீங்கள் பாட்டு வாங்க சாப்பிடுங்க, எல்லாரும் மாதிரி சந்தோஷமாக எங்களோட ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே கவுன்சிலர் என்ன பண்ணுறாருன்னா பாக்கியா மேலே ஒரு ரொமான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறாரு. பாட்டை பாடிட்டு மட்டும் இல்லாமல் பாக்கியாவை ஒரு லுக்கு விட்டுட்ருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம செல்வி டீப்பாக வாட்ச் பண்ணி அக்கா என்னக்கா இது கவுன்சிலர் என்னடான்னா உங்களை பார்த்து ஜொல்லு வடிகிற மாதிரி பாட்டு பாடிட்டுருக்காரு, என்ன தான் பாட்டு பாட சொல்லி நோட்டீஸ் ஒட்டினியே போக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்னாக பொதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.